ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஃப்ரெண்டு இந்த நரம்பு வந்து மாற்றிட்டு புடியை வச்சு கட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த புடி ஏற்றி இந்த பார்டர் பேக் எப்படி நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேக்கு. நம்ம எப்பயுமே வாங்குவோம் அந்த மெத்தடில் கிடையாது. இது வந்து வேறு, ஃபுல்லாகவே டோட்டலாக வேறு. இது வந்து ஒருத்தர் எப்படி சொல்கிறது, பக்கத்து தெருவில் அவங்க வாங்கி தைக்கிறாங்க. அவங்க வந்து எமர்ஜென்சியாக எங்கேயோ வெளியே போகிறதுனால இன்னைக்கு சாயங்காலம் கொடுக்கணும், எனக்கு கொஞ்சம் தச்சு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குது. என்னால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப். ஏன்னா சும்மா தான் இன்னைக்கு பேக் இல்லை, வீட்டில் தூங்கின்னு தான் இருந்தேன். அதனால சரி சும்மா தான் இருக்கிறோம், தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தைக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் என்ன ஒரு மாற்றம்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டுங்க. நான் தைக்கிறதுலேருந்து எல்லாமே இதில் ஃபுல்லாகவே வேறு ஆப்போசிட்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் பார்டர் அதில் வர்றது நாங்கள் வாங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புடி ஏற்றிட்டு கட் பண்ணணும், கட் பண்ணிட்டு தான் பார்டர் வச்சு தைப்போம். இது அப்படி கிடையாது. இவங்களே கட்டிங் இங்கே பாருங்கள், தனித்தனியாக இவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி மெஷர்மெண்ட்டும் பாருங்கள், ஈஸியாக புதுசாக தைக்கிறவங்களுக்குலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு மடிக்கணும், அதே மாதிரி இங்கே புடி, இங்கே ஒரு புடி, இங்கே ஒரு புடி வரணும்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட்டோடு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. புதுசாக தைக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து செம்ம ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தேடு. அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் அதை தைச்சி காமிக்கிறேன். கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு நான் தைச்சுங்கிற இடத்துல வந்து இவ்வளோலாம் இருக்கவே கூடாதுங்க. இதில் 1/2 இன்ச்சு தான் அவங்க வைக்கணும். ஆனால் இவங்க வந்து நிறையவே மடிச்சு தைக்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு அது இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெருசாக தைக்கிறது. இங்கே பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தைச்சாதான் இவங்க பேக் வந்து ஓகே. ஆனால் நான் தைக்கிற இடத்துல வந்து 1/2 இன்ச் தான், இன்ச்சுக்கு எனக்கு கரெக்டாக தைக்கணும். எனக்கு அது தைச்சி பழகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பெருசாக தைக்கிறது. என்ன ஒன்று அதே மெத்தட் தான். பாருங்கள், புடியெல்லாம் வைக்கிறது எல்லாமே ஜெட்டு, அதே தான். ஜெட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இதில் வந்து 100 பேக் இருக்குது கரெக்டாக தைச்சி